இந்த உருவிய வாழ் மாதிரி கத்தி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அவர் நல்ல புகழ்பெற்ற ஒரு மனிதராக இருப்பார். அவருக்கும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு, அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றமாக இருப்பார். சில பேருக்கு இந்த குதிரை அடையாளம், இல்லைன்னா சூரியன் அடையாளம், இல்லைன்னா சந்திரன் அடையாளம், இல்லைன்னா முக்கோணம், கோபுரம், யானை, கண், இது போன்ற ஏதாவது ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா, அல்லது இந்த 7 அடையாளத்துக்குமே பலனா சொல்லணும்னா நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் நல்ல வருமானமும் இருக்கும். யாருக்கு? குதிரை அடையாளமோ, சூரியன் அடையாளமோ, சந்திரன் அடையாளமோ, முக்கோண அடையாளமோ, கோபுர அடையாளமோ, யானை அடையாளமோ, கண் அடையாளமோ, இந்த அடையாளங்கள்லாம் எப்படி இருக்குன்றத என்னோட ஷார்ட்ஸ்ல போய் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ரேகை அமைப்புல இருக்கும். ரேகைன்னா நீங்க ஏதோ ஒரு ஓவியம் வரைஞ்ச மாதிரி அப்படி சூப்பரா கோபுரம் இருக்கும் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. ரேகையா அது எப்படி டிசைன் பண்ணணும், அந்த ஃபேப்ரிகேஷன் எப்படி இருக்கும், அந்த ஆர்ட், நேச்சுரல் ஆர்ட். அது ரேகையிலேயே குதிரை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியும். அது ரொம்ப நுட்பமா பார்த்தா தான் தெரியும் சில பேருக்கு. இப்ப குதிரையில மண்டை மட்டும் தெரியாம இருக்கும், குதிரையோட உடல் பாகம் பூரா தெரியும். அப்போ ஒரு லென்ஸை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது குதிரைன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி அந்த மாதிரி அதுக்குன்னு அந்த பூத கண்ணாடி மாதிரி வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி லென்ஸ் இருக்கு, பெருசாக்கி பார்த்துக்கலாம். இந்த மலை, அதாவது ஹில், அப்புறம் அந்த பறவை, மனித தலை, அதை சுக்கிர ஒளின்னு சொல்லுவாங்க, மனித தலைன்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய அங்கம், பெண்ணினுடைய அங்கம், அந்த மாதிரி ஒரு அடையாளம். நீர்க்குடம் போன்ற அடையாளம், கை வளையல் போன்ற அடையாளம். இந்த மாதிரி அடையாளங்கள்ல ஏதாவது ஒரு அடையாளமோ 1 2 இருந்துச்சுன்னா இந்த நபர், இந்த மாதிரி அடையாளம் இருக்கக்கூடிய நபர் ஒரு அரசர்கிட்ட அமைச்சரா இருப்பாராம். அரசரா இருக்க மாட்டாரு, ஒரு அரசருக்கு கீழே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், ஒரு சிஎம்னா அரசர்னு வச்சுக்கிட்டோம்னா மந்திரி சபையில் இருப்பாருன்னு அர்த்தம்.